மயில் போலாமா? வா. என்னங்க காசி விஷயமா மயில் அம்மா கிட்ட பேசுனீங்களா? அது கஸ்தூரி, மாறி மாறி ஆளாளுக்கு அதே விஷயத்தை போய் அந்த மாட்ட பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு கோபம் தானே வரும். அவங்க யோசிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. எவ்வளவு டைம் கொடுத்தாலும் அவங்க முடிவை மாத்திப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் அவங்க ரொம்ப தீவிரமா தான் இருக்காங்க. இதை நடத்தி ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருந்தா இது எங்க தாங்க போய் முடியும்? கஸ்தூரி, எல்லாம் நல்லபடியா தான் முடியும். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ பாட்டு கூச்சிட்டு இருக்க? நான் எப்படிங்க கவலைப்படாம எனக்கு என்னன்னு இருக்க முடியும்? இவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். அதை சரி பண்ணதான் உண்மையா முயற்சி செஞ்சோம். அதை புரிஞ்சுக்காம அந்த அம்மா நம்மளே கேவலப்படுத்துறாங்க. இதையெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒண்ணு தோணுதுங்க. பாதிக்கப்பட்ட அவங்களே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்க வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம போய் கெஞ்சுறது ரொம்ப அசிங்கங்க. இந்த கல்யாண பேச்ச நம்மளும் அப்படியே விட்டுறலாம். நீங்க கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. இருந்தாலும் என் மனசுல பட்டதா சொல்லிடுறேன். இந்த விஷயத்துல காசி மட்டும்தான் தப்பு செஞ்சான்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கையலும் தப்பு செஞ்சிருக்கால. நேர்ல பார்த்து பழகாமலையே இவ சொன்னான்னு நம்பி பெத்தவங்க பிறந்தவங்கன்னு எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு அவன் இவளை நம்பி வந்திருக்கா. பொண்டாட்டியாவும் வாழ்ந்து இருக்கா. இதுலே தெரியல அவ எந்த மாதிரி பொண்ணுன்னு. போன்லயே பசங்களை வலை வீசி பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு நேர்ல எத்தனை பசங்களோட பழகிருப்பாளோ. போன்ல பேசி பழகினதுக்கே பொண்டாட்டியா வாழ்றவ கூட இருக்கிற பசங்களோட எந்த எல்லையோட பழகிருப்பா? போதுமா? என் அக்காவை பத்தி பேசுறத இதோட நிறுத்திக்கோங்க. அவங்க மேல தப்பு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அவங்க கேரக்டரே தப்புங்கிற மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அக்கா வேற யார் கூடயுமே இவ்வளவு நெருக்கமாலாம் பழகினது கிடையாது. உனக்கு தெரியாதுன்னு சொன்ன மயிலு. உங்க யாருக்கும் தெரியாம தானே காசியோட பழகி வீட்டை விட்டு ஓடி போனா? இதே மாதிரி எத்தனை பேர் பழகிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? நான் வயித்துல வளர்ற குழந்தைக்கு காசிதான் அப்பான்னு அவ சொல்லியிருக்கா. அத கூட என்னால முழுசா நம்ப முடியலங்க. காசிக்கு முன்னாடி வேற யார் கூடயாவது நெருக்கமா பழகி இருக்கலாம். அந்த உறவால கூட அவ உண்டாயிருக்கலாம்ல. வெளியில தெரிஞ்சா வெக்க கேடுன்னு இந்த இளிச்ச வாயின அவ மாட்டி விட்டுருக்கலாம்ல. காயலை பத்தி இனி ஒரு வார்த்தை தப்பா பேசின கொன்னுடுவாங்க. நிறுத்துங்க மாமா. கையல் பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க அக்காவை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. மாமா, அவளுக்காக அக்காவை கொன்றுவேன்னு வேற சொல்றீங்க. யாரோ ஒருத்திக்காக நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நியாயமா இல்ல மாமா. டாய், அவ யாரோ ஒருத்தி இல்லடா. அது என் ஸ்டேஷன்ல வேலை செய்யற கான்ஸ்டபிளோட அக்கா. எனக்கும் கீழே வேலை செய்யற எல்லா ஸ்டாஃபும் எனக்கு பொண்ணுங்க மாதிரி. அவங்க கூட பிறந்தவங்களும் எனக்கு பொண்ணுங்க மாதிரி. ஸோ அந்த கயல் என் பொண்ணு மாதிரி தான். அவளை பத்தி யாராவது தப்பா பேசினா அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. இதுதான் கடைசி வார்னிங் உங்களுக்கெல்லாம். இன்னொரு தடவை யாராவது அவளை பத்தி தப்பா பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். உங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நீ ஏதாவது பேசுனா அடுத்த உனக்கு தான் விழுவும் ஜாக்கிரதை. நியாயமா பார்த்தா நீ செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி உடைச்சிருக்கணும். 10 வருஷம் ஜெயிலில் உள்ளி ஏறான்னு சொல்லி உன் வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கணும். உனக்கு தண்டனை கொடுக்கறத விட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கிறதா முக்கியம் நினைச்சுதான்டா உனக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கோம். அக்காவும் தம்பியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு
அதை கவுத்தரலான்னு பாக்குறீங்களா? தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. ஏய், காயல் குழந்தைக்கு யார் அப்பான்னு சந்தேகத்தை கிளப்பி விட்டா இந்த கல்யாணம் நடக்காது. நீ மனக்கோட்டை கட்டுறியாடி? இவன் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு DNA டெஸ்ட் எடுத்தா போதும். டெஸ்ட் மூலியமா இவன் தான் அப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டா காயலுக்கு இவன் தான் புருஷன்னு ப்ரூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்குன்னு எனக்கு அவசியமே இல்லை. பார்த்த இடத்துல இவனை போட்டு நீ என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த கல்யாணம் நடக்கிறது தான் இவனுக்கு நல்லது. இவன் காயல் கழுத்துல தாலி கட்டுறது தான் இவனோட உசுருக்கே பாதுகாப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் நான் சொல்ற மாதிரி கேட்டு ஒழுங்கா நடந்துக்கங்க. ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்றீங்கன்னு தெரிஞ்சது 2 பேருக்கு அதான் கடைசி நாள் சொல்லிவிட்டாமா. மயில, சார், ஜீவாவை எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்க? டாக்டர் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு சார். இன்னைக்கு தான் அதை பத்தி டாக்டர் கிட்ட கேட்கணும். ஓ சரி, ஜீவாவை கூப்பிட்டு நீ இங்க தானே வரப்போற? அது சரியா இருக்காது சார். நாங்க எங்க வீட்டுக்கே போயிடுறோம். இல்ல மயிலு, நான் என்ன சொல்றேன்னா, கஸ்தூரியும் காசியும் சரியில்லை. கல்யாணம் முடிச்சுட்டு எப்படியும் கையல் இங்க தான் வரப்போறா. அவங்க 2 பேரும் அவகிட்ட எப்படி நடந்துக்குவாங்கன்னு என்னால சொல்ல முடியாது. நான் இருக்கும்போது நான் வான் பண்ணுவேன். ஆனா நான் இருக்கும்போது அதை கேட்டுக்குவாங்க. நான் இல்லாதப்போ அவளை சீண்டி பார்த்துக்கிட்டே தானே இருப்பாங்க. காயலுக்கு நானும் புது ஆளுங்கிறதுனால எல்லா விவரத்தையும் என்கிட்ட உண்மையா சொல்லுவாளான்னு எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்து தனியாயிட்டமோன்னு அவ ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. நீ இங்க இருந்தா அவளுக்கு தெம்பாவும் தைரியமாவும் இருக்கும். மயிலு கூட இருக்கான்னு அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கிடைக்கும்ல. எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட அவ மனசு விட்டு பேசுவா. நீ ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருப்பல்ல. நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு சார். ஆனா ஜீவா என்ன சொல்லுவார்னு தெரியல. மயிலு, ஜீவா கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வை. நீங்க ஒன்றும் நிரந்தரமா இங்க இருக்க வேணாம். ஒரு 2-3 மாசத்துக்கு இங்க இருங்களேன். என்னன்னா அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் போக போக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் நீங்க இங்க இருந்தா சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். எனக்கு புரியுது சார். நான் ஜீவா கிட்ட இதை பத்தி பேசி பாக்குறேன். சாமி, என்னை ஏன் காப்பாத்துறீங்க சாமி? நீங்க ஏமா இந்த முடிவு எடுத்தீங்க? எனக்கு வேற வழி தெரியல சாமி. நான் பெத்த பொண்ணுங்களே என்னை ஏமாத்திட்டாங்க. யாருக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இத்தனை நாள் வாழ்ந்தனும் அவங்களே இத்தனை வருஷம் வாழ்க்கையை கேலி கூத்தாக்கிட்டாங்க. யார் மேலேயும் எனக்கு அக்கறையே இல்லைன்ற மாதிரி என் கடைசி பொண்ணு என் மேல நெருப்பள்ளி கொட்டிட்டான். நான் செஞ்ச தியாகத்தை என் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கலங்கிறப்போ நான் ஏன் சாமி உயிரோட இருக்கணும்? உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் நீங்க இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது. ஆத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3மே அந்த ஆண்டவனோட வேலை. ஆண்டவன் தொழில மனுஷங்களே கையில் எடுத்துக்கிட்டா அப்புறம் அவனை எதுக்காக நம்ம கும்பிடணும்? அவனுக்கு எதுக்கு கோயில் கட்டணும்? எதுக்கு பூஜை வேண்டுதல்லாம் பண்ணணும்? உங்க குழந்தைங்க உங்க வயிற்றுல வந்ததுனால உங்களுக்கு அவங்க பேர்ல எல்லா உரிமையும் இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிறீங்க. அது ரொம்ப தப்புமா. இந்த உலகத்துக்கு அந்த உயிரை கொண்டு வர்றதுக்காக தான் பயன்படுத்தப்பட்ட கருவியா தான் நீங்க இருக்கீங்க. அவ்வளவுதாம்மா. உயிரை கொடுக்கிற உரிமை தான் உங்களுக்கு இருக்கே தவிர உயிரை எடுக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. உங்க பொண்ணோட உசிரை எடுக்கவே உங்களுக்கு உரிமை இல்லைங்கிறப்ப அவ வயிற்றுல வளர கரு அழிக்கிற அதிகாரம் உங்களுக்கு யாருமா கொடுத்தது? எல்லா பிரச்சனைக்கும் சாவு ஒண்ணுதான் தீர்வுனா இந்த உலகமே மயானமா தான் இருக்கும். உங்க பொண்ணோட கல்யாண ஏற்பாடு பிடிக்காம தானே நீங்க இந்த முடிவெடுத்தீங்க.
அப்போ அந்த கல்யாணத்தை ஏமா நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க? இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அந்த காரணமும் தெரியும்ல சாமி. என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிச்சவன் என் வாழ்க்கையை நாசம் பண்ணவனோட சொந்தக்காரன் சாமி. எல்லாருமே அயோக்கியங்களா இருக்கிற குடும்பத்துல என் பொண்ணு நான் எப்படி கட்டி கொடுப்பேன் சாமி? நீங்க பழைய ஞாபகத்திலேயே பேசிட்டு இருக்கிறீங்கம்மா. பழைய கோபத்தையும் வெறுப்பையும் மனசுல தேக்கி வச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில நிம்மதியும் அமைதியும் வரவே வராது. நேத்தோட வலியை மறக்காம நீங்க சுமந்துக்கிட்டே இருந்தா இன்னைக்கோட சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. எனக்கு எல்லாம் புரியுது சாமி. ஆனா சில காயத்தை காலத்தால ஆத்தவும் முடியாது. அதை மறக்கலாம் மன்னிக்கலான்னு கடந்து போகவும் முடியாது சாமி. நீங்க மறக்கவும் வேணாம், மன்னிக்கவும் வேணாம். கோபமும் வெறுப்பும் உள்ளே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் கோபத்தோட அடிப்படையில் முடிவு எடுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். அந்த பையனும் பொண்ணும் வாழ்க்கையில ஒன்று சேரணுங்கிறது தான் அந்த ஈசனோட முடிவு. இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பிரச்சனைகளோட தீர்வு அதுக்கு பயந்து சாவறது இல்லை, அதை எதிர்த்து வாழ்றது. அதுக்கு பகையாளி குடும்பம்னு தெரிஞ்சும் அங்க என் பொண்ணை கட்டி கொடுக்க சொல்றீங்களா சாமி? அப்படியே நான் அவளை கட்டி கொடுத்தாலும் அது எப்படி சாமி சரியா வரும்? இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா பின்னால வரப்போற வேதனையை அவ இப்பவே அனுபவிப்பாளே சாமி. சாமி எதுவுமே சொல்லாம போறீங்களே. உங்க பொண்ணை கட்டிக்க போறவன் தப்பான ஆளாவே இருக்கட்டுமே. எப்பவும் நல்லவன் கெட்டவனாகிறதுக்கும் கெட்டவன் நல்லவனாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கே. வாழ்க்கையில திருட்டியே தொழிலா பண்ணிட்டு இருந்த வால்மீகி அவன் மனம் திரும்பி ராமாயணத்தை எழுதுல. நீங்க சொல்ற அந்த பையனும் திரும்பி நாளைக்கு நல்லபடியா வாழலாம்ல. கெட்டது நடக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கோ அதே அளவுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சாகர முடிவை நீங்க எப்ப வேணா எடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வாழ்ந்து பார்க்கறதுக்கு முயற்சி எடுங்க. இன்னும் என்னம்மா யோசிக்கிறீங்க? என் வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இந்த கல்யாணத்தினால நல்லதுதான் நடக்கும் நான் சொல்றதையும் நீங்க நம்புங்க. நீங்க யாரை அதிகமா வெறுக்கிறீங்களோ அவன்தான் அதுக்கு காரணமாகவும் இருக்க போறான்னு நம்புங்க. ஈஸ்வரன் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்கம்மா. என்ன மன்னிச்சிடுங்க சாமி. என்னால முழு மனசோட இதை ஏத்துக்க முடியாது. அதே சமயம் உங்க வார்த்தையையும் என்னால மீற முடியாது. கொஞ்ச நாளாவே என் குடும்பத்துல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலயும் நீங்க தான் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. கொலசாமியா வந்து எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்க. உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையால நான் இப்ப இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனா அந்த கல்யாணத்துல நான் கலந்துக்க மாட்டேன் சாமி. என்னம்மா சொல்றீங்க? உங்க பொண்ணு கல்யாணத்தை நீங்க தானே முன்னின்று நடத்தணும். நீங்களே கலந்துக்க மாட்டீங்கன்னு சொன்னா அது எப்படி? என் கடைசி பொண்ணு கல்யாணமும் நான் இல்லாம தான் சாமி நடந்துச்சு. என் பொண்ணுங்க கல்யாணத்துல நான் கலந்துக்க கூடாதுன்னு என் தலையில எழுதியிருக்க போல இருக்கு. அதான் விதினா அப்படியே நடக்கட்டுமே. அவங்க கல்யாணத்தை நேர்ல பாக்குறதும் எல்லா ஆசீர்வாதம் பண்றதும் முக்கியம் இல்ல. என் பொண்ணுங்களுக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். கல்யாணம் முடிஞ்ச அவங்களோட வாழ்க்கை நல்லபடியா இருந்தா அது ஒண்ணு மட்டும் போதும் சாமி எனக்கு. சரிம்மா, பொண்ணு வீட்டு சார்பில் பெரியவங்களா நீங்க முன்னாடி நிக்கலனா வேற யார் இதை முன்ன நின்று நடத்தி வைப்பா? சாமி
அதை நீங்களே நடத்தி வச்சிருங்களா? நானா? உங்க வீட்டு கல்யாணத்தை நான் எப்படிமா நடத்தி வைக்க முடியும்? அது நல்லா இருக்கு. இல்லைங்க சாமி, இந்த கல்யாணத்துல நல்லது நடக்கும்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. நீங்க முன்ன நின்று தாலி எடுத்து கொடுத்து உங்க ஆசீர்வாதத்தோட என் பொண்ணு கல்யாணம் நடந்துச்சுன்னா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். என் சார்பில் இந்த குடும்பத்துல ஒருத்தரா நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும். உங்க வார்த்தையை நம்பிதான் சாமி இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். எனக்காக நீங்க இதை செஞ்சு கொடுக்கணும் சாமி. சரிங்கம்மா, நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்க எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். இனிமே எந்த சூழ்நிலை வந்தாலும் இது மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நீங்க சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் இந்த கல்யாணத்தை பெத்தவங்க சார்பா நின்று நடத்தி வைக்கிறேன். சரிங்க சாமி, இனிமே இந்த மாதிரி தப்பான முடிவை நான் எடுக்க மாட்டேன். இந்தாங்க. ரிப்போர்ட்ல அப்நார்மலா எதுவும் இல்லை ஜீவா. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் நவ். தேங்க்யூ டாக்டர். நான் கொடுக்குற மெடிசின்ஸ் மட்டும் ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு மாசம் கழிச்சு திரும்பவும் செக் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா மாத்திரை கூட நிப்பாட்டிக்கலாம். ஓகே. டிஸ்சார்ஜ் சம்மரியும் பில்லும் ரெடி பண்ண சொல்லிடுறேன். திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருந்தாலோ உடம்புல அப்நார்மலா ஏதாவது மாற்றம் தெரிஞ்சாலோ உடனே இங்க கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். ஆனா ஒரு 3 மாசத்துக்கு கம்ப்ளீட்டா நீங்க ரெஸ்ட் எடுத்து ஆகணும். ஓகே? ஓகே டாக்டர். இன்னைக்கே நீங்க ஜீவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரிங்க டாக்டர். தேங்க்யூ. அப்படி இப்படின்னு ஹாஸ்பிட்டலே 2 வாரம் ஓடி போயிடுச்சு ஜீவா. பரவாயில்ல, இப்போ உங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஜீவா, என்னாச்சு ஜீவா? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்லாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம நேரா நம்ம வீட்டுக்கு தானே போறோம். இல்ல ஜீவா, குருமூர்த்தி சார் வீட்டுக்கு தான் நம்ம போறோம். வேண்டாம் மயில, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏன் ஜீவா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? நாம தான் இதை பத்தி ஏற்கனவே பேசியிருக்கோம்ல. பேசியிருக்கோம் மயில. இதுக்கு மேலே உன்னை கொல்ல பார்த்தவங்க வீட்டுல நீ இருக்காதுன்னு அன்னைக்கே உன்ட்ட சொன்னல. என் அக்கா அங்கதான் வாழ போறாங்க, அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும்னு சொல்லி நீ தான் அங்கேயே பிடிவாதமா இருந்துட்டு இருக்க. இப்பவும் அதே காரணத்துக்காக தான் நாம அங்க போகலான்னு சொல்றேன் ஜீவா. மயில, வேண்டாம் மயில, இது சரிப்பட்டு வராது. உன் அக்கா வாழ்க்கைக்காக உன் விஷயத்துல நல்ல ரிஸ்க் எடுக்கலாம் முடியாது. ஜீவா, எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு காசியாலேயோ அவங்க அக்காவாலேயோ எந்த ஆபத்தும் வராது, சரியா? ஜீவா, எல்லா உண்மையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கு மேல அவங்க என்ன நெருங்கவே மாட்டாங்க. மயிலு, அதுக்கு என்ன மயில் உத்தரவாதம் உனக்கு? ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி காசு துணிஞ்சிட்டானா உன்னால என்ன பண்ண முடியும்? ஜீவா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. என்னால போலி நம்பிக்கையோட வாழ முடியாது மயில, அந்த தைரியமா எனக்கு இல்ல. அதுவும் இல்லாம நமக்கு வீடு இருக்கிறப்போ நம்ம எதுக்கு யாரோ ஒருத்தர் வீட்டுல போய் தங்கணும்? நாமளும் கூட இல்லைன்னா கையில அக்கா அங்க தனியாயிடுவாங்க ஜீவா. மயிலு, கையலு அந்த காசியை நம்பி தனியா தானே ஓடி போனா? அப்ப எந்த ஆதரவும் தேவைப்படாத அவளுக்கு இப்ப மட்டும் மூத்தோனா அவளுக்கு தேவைப்படுதாமா? உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வரல. எல்லா நேரத்திலும் நம்மளால போய் ஒருத்தருக்கு துணையாலாம் நிக்க முடியாது மயில. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறமா அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் தனியா ஹேண்டில் பண்ணிக்கணும். அவ வாழ்க்கை கெடுத்தவன நீயாவே அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்ட. அந்த விஷயத்த கல்யாணம் வரைக்கும் நீ கொண்டு வந்துட்ட.
அதோட உன் வேலை முடிஞ்சது மயிலு. இதுக்கப்புறமா அவளோட வாழ்க்கையை காப்பாத்திக்க வேண்டியது அவளுடைய கடமை. இதுல நாம செய்யறதுக்கு என்ன மயில் இருக்கு? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஜீவா. ஆனா மயிலு, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த குருமூர்த்தி வீட்டுல போய் நீ தங்கிட்ட. எனக்கு பிடிக்கலனாலும் நீ அங்க இருக்க கூடாது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லவே கிடையாது. அது அப்போ உன் முடிவுக்கு நான் மதிப்பு கொடுத்த மாதிரி நீயும் என்னோட முடிவுக்கு மதிப்பு கொடுப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன் மயிலு. நீங்க பாரு, இப்பயும் உங்ககிட்ட நான் சொல்றத உன்னால ஏத்துக்க முடியல அப்படின்னா நீ மட்டும் அங்கேயே போய் இருந்துக்கோங்க. நான் நம்ம வீட்டிலே போய் தங்கிக்கிறேன். நம்ம தான் இன்னும் நம்ம வாழ்க்கையை வாழவே இல்லையா மயில. நம்ம வேற வேற இடத்துல இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மயில.